ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல 6 ஸ்பூனு தனியாவும் 10 காஞ்ச மிளகாவும் வறுத்து எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வறுக்கிறதுக்காக 2 ட்ராப் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம், 1 கப் தேங்காய், 4 நறுக்கிய தக்காளி, 1 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி எடுத்துக்கலாம். 1/2 kg மட்டன், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். வறுத்த தனியா, காஞ்ச மிளகா கூட இஞ்சி, தேங்காய், 4 லவங்கம், பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்து தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து மட்டனை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மொத்தமாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாயை கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் சரி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இலை ஆடுங்கிறதுனால 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா 10 விசில் விடணும். அஞ்சு விசில் வந்துருச்சு. இப்போ நாம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் போனதுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கிடலாம். பாருங்க, விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.